வணக்கம். பைனாப்பிள் மின்ட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பைனாப்பிள் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 10-12 புதினா இலைகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமான இலைகள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா பைனாப்பிள் அதிகமாக எடுத்துக்கோங்க. புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினாவை ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பைனாப்பிளில் நான் சர்க்கரை சேர்க்கலை. பைனாப்பிளே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. அதில் இருக்க இனிப்பு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இனிப்புக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சாச்சு. இதை நான் வடிகட்டலை, அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். அதில் பைனாப்பிள் பீசஸும் மின்ட் பீசஸும் தான் இருக்கும். அது வாய்க்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. பைனாப்பிள் ஒருவேளை ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புதினா பைனாப்பிளோட ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரமும் புளிப்புமா நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பைனாப்பிள் மின்ட் ஜூஸ் ரெடி. நன்றி.